நேத்தி மேட்ச்ல வைபவ் சூரியவன்ஷி ஒரே ஆளே சிஎஸ்கேவை காலி பண்ணிட்டாரு. இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா அப்படின்னு சிஎஸ்கே டீமை சூரியவன்ஷி கதற வச்சுட்டாரு. இந்த மேட்ச்ல ஓவர் டனை தவிர சிஎஸ்கேவோட மீதி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் தடுமாறின இந்த ஒரு பிச்சில் வெறும் 15 வயசுல 15 பால்ஸுக்கு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு சூரியவன்ஷி. இவர் கொடுத்த அந்த ஒரு கேட்சை மட்டும் கார்த்திக் சர்மா பிடிச்சிருந்தாருன்னா மேட்ச் கொஞ்சமாச்சும் டைட்டா போயிருந்திருக்கும். இவர் 17 பால்ஸ்க்கு 52 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகும்போது ஆர்ஆர் 6.2 ஓவர்ல 75 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இருந்த 52 ரன்ஸ் அடிச்சு மேட்சை வின் பண்றதுக்கு ஆர்ஆருக்கு 35 பால்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதுலயும் நேத்தி மேட்ச்ல ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங்னு எல்லாத்துலயுமே சொதப்பி இருந்தாங்க சிஎஸ்கே. இதுல வேற இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தலை, தோனி, டெவால் பிரைவிஸ் மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி காரணமா ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆக டீம்ல இருந்த முக்கியமான பிளேயர்ஸான சஞ்சு, ருத்து, அப்புறம் தூபேலாம் முக்கியமான நேரத்துல தேவையில்லாத ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆக கடைசி நேரத்துல ஓவர் டனும் கம்போஜி மட்டும் அடிக்கலனா ஆர்ஆருக்கு எதிராக 100 ரன் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க சிஎஸ்கே. இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்சஸ்லயும் ஆர்சிபியும் எம்ஐயும் 200க்கு மேல ஸ்கோர் அடிச்சு ஜெயிச்சதை பார்த்துட்டு இந்த ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்லயும் சிஎஸ்கே அப்படி வின் பண்ணுவாங்கன்னு நினைச்ச சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். ஓதா குறைக்கு நம்ம ஜட்டு அங்க போனது மட்டும் இல்லாம ஒரே ஓவர்ல அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து கன் செலிப்ரேஷன்லாம் பண்ணி நம்மள அப்செட் பண்ணிட்டாரு. ஐபிஎல் ஓப்பனிங் மேட்ச்லேயே சிஎஸ்கே உடைய இந்த ஒரு டோட்டல் கொலாப்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.